என்னாச்சு? நம்மலாம் பேசிட்டு தானே இருந்தோம், நீ ஏன் திடீர்னு வந்துட்ட? நாமெல்லாம் இல்ல மைரா, நீங்க மட்டும்தான் பேசிட்டு இருந்தீங்க. நான் ஜஸ்ட் அங்க வந்து நின்ன, அவ்வளவுதான். என்னாச்சு? நீ மனசுல வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு மைரா, இந்த பிளான் நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? என்கிட்ட தானே சொல்லி இருக்கணும். ரோஹித், நீ அப்படி சொன்னா என்ன ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இத சொன்னா நமக்குள்ள தேவையில்லாம சண்டை வரும். அது மட்டும் இல்லாம தப்பா ரியாக்ட் பண்ணுவேன். அதனால நீ ருத்ராவை எழுப்பி இருக்க. என்ன எழுப்பி இருக்கலாம்ல? நான் நல்லா பிளான் சொல்லி இருப்பேனே, ஞாபகம் இருக்க மைரா? நம்ம சின்ன வயசுல நிறைய சண்டை போட்டிருக்கோம், ஆனா ஒரே டீமா தான் இருந்திருக்கோம். ஃபுட்பால் ஆகட்டும், பேஸ்கெட் பால் ஆகட்டும், பேஸ்பால் ஆகட்டும், ஏன் ஹைட் அண்ட் சீக் கூட, எல்லாத்துலயும் நாம ஒன்னா தான் இருந்திருக்கோம். நீ எனக்கு எப்பவும் அகைன்ஸ்டா இருந்ததே கிடையாது. ஆஃப் கோர்ஸ் நான் உனக்கு அகைன்ஸ்டா எப்படி இருக்க முடியும் ரோஹித்? நம்ம ஒரே டீம். ஆனா இப்ப மட்டும் ஏன் ஆப்போசிட்டா போன? அப்படினா புரியலையே மைரா. இப்ப நடக்கிற பிரச்சனையில நீயும் நானும் ஒரே டீம் கிடையாது. எனக்கு எதிரா இருக்கேன்னு எனக்கே தெரியுது. உன்னோட டீம்ல எனக்கு இடம் கொடுக்கல. நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் மைரா. ப்ளீஸ் மைரா, இனிமேலாவது நமக்கு இடையில எந்த பிரிவும் வராம பாத்துக்க. நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுல எந்த ஒரு மாற்றமும் வரக்கூடாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என் பக்கத்திலேயே இரு. இந்த 30 மினிட்ஸ்ல உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? பயந்து போயிட்டேன். திரும்ப உன்னை யாராவது... ப்ளீஸ் மைரா, எங்க நான் உன்னை பிரிஞ்சிருவணும்னு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி ஆகாதுல்ல? ஆக்சுவலி நான்... போதும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீ நான் காதலிக்கிற பொண்ணு தானே? என்ன? நான் இப்போ காதல் நான் சொன்னேன்? உன்னை காதலிக்கிறேன்னு நான் சொன்னா? ஐ லவ் யூ மைரா. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். ஆக்சுவலி ரோஹித், நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, லவ்ங்கிற ஃபீலிங் கூட நல்லா இருக்குல்ல? இத்தனை நாள் நாம ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தோம்னு ஞாபகம் இருக்கா? இந்த காதலங்கிற ஒரு விஷயமே இல்ல, அதை நம்ப கூடாதுன்னு நம்ம சின்ன வயசுல இருந்து பேசிட்டு இருந்தோம்ல? ஆனா இப்ப எப்படி நான் நம்புறேன்னா, இது பெர்ஃபெக்ட்டான டைமிங் இல்ல? வாவ். ரோஹித், அது நான் போய் அக்காவை பார்த்து பேசிட்டு வரேன். ஓகே? ஓஹோ, எதுக்கு நீங்க அழறீங்க? அழறத நிறுத்திட்டு தூங்குங்க. அம்மா இங்க தானே இருக்கேன். நிறைய வேலை இருக்கு. நீ தூங்குனா தானே நான் செய்ய முடியும். தூங்கு செல்லும். ஓஹோ, எதுக்குதான் அழறியோ? தூங்கு செல்லும், தூங்கு. சொன்னா கேட்கணும் என் செல்லும். குழந்தை ஆசை தீந்துருச்சுன்னா போய் சமையல் கட்டையும் கவனி. உன் தாய் பாசத்துக்காக எல்லாரும் பட்டினி கிடந்து சாக முடியாது. அத்தை, நான் சமையல் முடிச்சிட்டேன். அப்படி என்ன பெருசா சமையல் பண்ணி கிழிச்சிட்ட? சரி சரி, இங்க வா. வந்து இந்த ஊறுகாய போட உதவி பண்ணு. சரிங்க அத்தை, இன்னும் 2 நிமிஷம். இவ தூங்கின உடனே நான் எல்லா வேலையும் பண்ணிடுறேன். சரி 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 சரி, அழாது. ஏண்டி, உன் புருஷன் இந்த வீட்டோட பாதி முதலாளி ஆயிட்டான்னு இப்ப உன் வாய் ரொம்ப நீளுதா? ஒரு விஷயத்த மறந்துடாத, நீ இன்னும் எனக்கு மருமக தான். நான் சொன்னா அத நீ கேட்டுதான் ஆகணும். அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க ஆண்டி. இனிமே அவங்க செய்வாங்கன்றத மறந்துடுங்க. ஏமா, மத்தவங்க வீட்டு விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு உங்க வீட்டு பெரியவங்க உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கல? எக்ஸாக்ட்லி. ஆனா என்ன விஷயம்னா ஆண்டி, இவங்க 3வது மனுஷன் இல்ல, இவங்க என்னோட சொந்த அக்கா மாதிரி. அப்புறம் நீங்க பண்ற விஷயங்கள்ல தப்புன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படியா? எது சரி எது தப்புன்னு நான் வந்து உன்கிட்ட கத்துக்கணும்.